ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு ஒரு அப்டேட் வருது. அண்ட் அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து பயங்கரமாக ரேலி ஆகுது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் ரேலி ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்டேருந்து ஒரு கிளாரிட்டி வருது. அந்த கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து காற்று இறக்கி விட்ட மாதிரி புஷ்ஷுன்னு குறைஞ்சிருச்சு. அப்படி என்ன அப்டேட், அப்படி என்ன கிளாரிட்டின்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் சைட்லேருந்து சில பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது இந்த யுத்தத்தின் சம்மந்தப்பட்டு. அண்ட் அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ட்ரம்ப் டேரிஃப்க்கு எதிராக சில தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எல்லா செக்டோரல் இண்டெக்ஸஸும் பாசிட்டிவாக இருந்தாலும் கூட ஐடி இண்டெக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் மறுபடியும் வந்து சில நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அண்ட் நம்மளோட ஓவரால் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துட்டு நம்மளோட சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வழக்கம் போல இந்த எல்லா டாப்பிக்கான டைம் ஸ்டாம்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதில் இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் ஜர்னிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு ஒரு அப்டேட் வருது. அந்த அப்டேட் வரதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அப்டேட் வருது. முதல் அப்டேட் என்னென்னா ஐஆர்ஜிசி, அதாவது ஈரானியன் ரெவல்யூஷன் கார்ட்ஸ் கார்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எல்லாம் மூடலங்க. என்னன்னா யுத்த காலகட்டத்தில் இன்டர்நேஷ்னல் லா படி அந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துடும். அதை தான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1:50க்கு வந்து ஈரானோட அம்பாசிடர் வந்து இந்தியா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற ஐடியாவில் எங்களுக்கு இல்லைங்க, ஆனால் நாங்கள் வந்து யுத்தத்தையும் விரும்பலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு ஒரு அப்டேட் வருது. 2:30 மணினா ஒரு 2:20க்கு ஒரு அப்டேட் வருது. அதாவது ஈரானோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராமை விட்டுறோம், ஆனால் அமெரிக்கா வந்து எங்களுக்கு வேறு ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுக்கணும், ஆல்டர்னேட் ஆப்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிறார். இது சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேலி ஆக ஆரம்பிக்குது. நம்மளோட மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேலி ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இது பாசிட்டிவான அப்டேட், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பாக கூட பார்க்கப்படுது. ஸோ இந்த அப்டேட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் ரேலி ஆக ஆரம்பிச்சது. அண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% அளவுக்கு விழுந்தது. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்டேருந்து வந்த ஒரு கிளாரிட்டி என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யுத்தம் ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததுலேயே அமெரிக்கா கூட அப்போ வந்து ஜெனீவாவில் வச்சு பேசின விஷயங்கள் தான் இவர் சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் அந்த ஐடியாவில் இல்லைன்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிட்டாங்க, அதை மறுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் சரி, யூரோப்பியன் மார்க்கெட் சரி, காற்று இறக்கி விட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு குறைஞ்சிருச்சு. ஆனால் என்னை பொறுத்தவரையும் சொல்லணும்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டை செட் பண்ணுறாங்க. அமைதி பேச்சுவார்த்தைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து டைரெக்டாக சொல்லாமல் மெதுவாக அந்த கிரவுண்டை செட் பண்ணுறாங்க. பாகிஸ்தானை கூட மெதுவாக வந்து போன வருஷம் இந்த மாதிரி தான் வந்து கிரவுண்டை செட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீஸை வந்து அறிவிச்சாங்க, போர் நிறுத்தத்தை வந்து அறிவிச்சாங்க. ஸோ நேற்று வந்து அப்டேட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட உளவுத்துறையும் சிஐஏ அமெரிக்காவோட உளவுத்துறையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் டாக்ஸ்க்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்தது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் மறுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்டிசி வந்து நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் மூடில் நாங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சிருக்கோம்னு சொல்கிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் அம்பாசிடர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈரானியன் அம்பாசிடர் இந்த மாதிரி பேசினது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி பேசினது. இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியை நோக்கி வந்து இவங்க மூவ் ஆகிறாங்கன்றது தான் கிளியராக தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா சைடில் வந்து பார்த்தோம்னா அவங்களோட வெப்பன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்டில், சரிங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிசேபிள் பண்ணிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேவல் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரானை வந்து தோக்கடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினை குரூப் இருக்குது, அதாவது எங்களுக்கு தனிநாடு வேணும்னு சொல்கிற குரூப் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ஆயுதமும் பணமும் கொடுத்து அமெரிக்கா வந்து தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து இன்னும் தலைவலி உண்டாக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன இதில் வந்து புரிஞ்சுக்கணும்னா, கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் வந்து முடிஞ்சிடும். அண்ட் அந்த அப்டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த உடனே 500லேருந்து 1000லேருந்து 2000 பாயிண்ட் வரைக்கும் கூட ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி தகவல்கள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு கூட டைம் கொடுக்காது, டக்குன்னு ஏற ஆரம்பிச்சிடும், கோல்டு ப்ரைஸஸ் விழ ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காக்குள்ளே இருக்கிற போரில் வந்து இன்றைக்கி நடந்த அப்டேட்ஸ். அண்ட் அதனோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அண்ட் நம்மளோட மார்க்கெட்டும் சரி, யூரோப்பியன் மார்க்கெட்
மார்க்கெட்டும் சரி ஏறின வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் குறைஞ்சிருச்சு. ஆனால் இன்னைக்கு நைட்டோ இல்லை இந்த வீக்கெண்ட்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து சனி ஞாயிறு சரிங்களா, இந்த 4 நாளுக்குள்ளார ஏதாவது ஒரு பாசிட்டிவான அப்டேட் வந்துருச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து பெரிய அளவில் மார்க்கெட் ஏறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப் போட்ட டேரிஃப்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் செல்லாதுங்க, நீங்கள் வந்து வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டேரிஃபை நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது வட்டியோடு திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து நெகட்டிவான விஷயம், டாலருக்கு நெகட்டிவான விஷயம்னா அது கோல்டுக்கு பாசிட்டிவான விஷயம். நம்மளோட எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா, இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்ணவங்க யாராவது அதிகமாக வந்து டேரிஃப் கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து ஆந்த்ரோபிக்கோட எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நேற்று ஒரு நெகட்டிவான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. அதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டே பாசிட்டிவாக இருந்தாலும் எல்லா செக்டோரல் இண்டஸ்ட்ரீஸும் பாசிட்டிவாக இருந்தாலும் ஐடி இண்டெக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அப்படி என்ன அப்டேட்னா அவங்க பாடின பழைய பல்லவி தான். அதாவது 2026 முடிவுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு வேலையே இல்லாமல் போக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாட் டூல்ஸ் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாட் டூலே வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்கெல்லாம் முடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி கம்பெனிஸ்க்கு நெகட்டிவான விஷயம். ஆனால் நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அமெரிக்காவோட பென்டகனோட டீல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேணான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நெகட்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மறைக்கிறதுக்காக மறுபடியும் நான் பெரிய பிஸ்தா தான் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்களோ தான் எனக்கு தோணுது. அப்படி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலையே போயிடும்னா எதுக்கு இவங்க வந்து இன்ஃபோசிஸோட டீலை போட்டு நாங்கள் சேர்ந்து வளர போகிறோம்னு சொல்லிட்டு போன மாதம்லாம் வந்து பேசணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஒரு ப்ரொமோஷனல் கிமிக்காக தான் நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு ஓவராலாக நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. காரணம் என்னன்னா கொரியாவோட காஸ்பி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் ஆயிருந்தது. நேற்று அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா 7%, அதுக்கப்புறம் 10%, 17% இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12% வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அதனோட ரிஃப்ளெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட எல்லா டிஃபென்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உடச்சிட்டோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்ததோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பெகுலேஷன் நடந்தது. அது ஸ்பெகுலேஷனா, வாலிட்டிலிட்டியா, இல்லை ரூமரா அப்படின்றது நம்மளுக்கு போக போக தான் தெரியும். அண்ட் இன்னைக்கு நம்மளோட அனாலிசிஸில் பார்த்தோம்னா இன்னைக்கு அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2000 ஷேர் வந்து பாசிட்டிவாக இருந்தது, வெறும் 1000 ஷேர் வந்து நெகட்டிவாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி நம்ம பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷனை நேற்று வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களோட ஃபியூச்சர்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 86% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பொசிஷன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி பாசிட்டிவான ஏதாவது ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அது மேற்கொண்டு ஷார்ட் கவரிங் வந்து ட்ரிகர் பண்ணும். ஏன்னா ரீசெண்டாக கூட பார்த்தோம் அவங்களோட ஷார்ட் பொசிஷன் வந்து இந்த இந்தியா அமெரிக்கா டீல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 78% வரைக்கும் குறைஞ்சது. ஸோ அகைன் இந்த வார் ஃபியர்ஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃப்ஐ டேட்டா வந்து ரிலீஸ் ஆகல. ஒருவேளை இந்த வீடியோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆச்சுன்னா நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் அவங்களோட F1 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷனும் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுவும் கூட வந்து இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட்டில் சொல்கிறேன். அண்ட் ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் மட்டும்தான் நெகட்டிவ் வந்தது, மற்ற எல்லா இண்டெக்ஸஸும் பாசிட்டிவ் வந்தது. அண்ட் இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% அளவுக்கு கிராஷ் ஆச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயம். வாலட்டிலிட்டி குறையுது, மக்கள்கிட்ட பயம் குறையுதுன்றதை இது காமிக்குது. ஸோ பொறுத்திருந்து நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு தப்பான டிசிஷன் எடுக்காதீங்க. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வாலட்டைலாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் எப்படி அதே மாதிரி தான் கோல்டு ப்ரைஸஸும் வாலட்டைலாக இருக்குது. அண்ட் அலுமினியம் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்ண தொட்டுடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அலுமினியமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிமாண்ட் இருக்குது. அண்ட் அதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டால்கோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% அளவுக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் நம்மளோட USD INR வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. காரணம் என்னன்னா நேற்று வந்து அமெரிக்கா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் காரணமாக மார்க்கெட் சென்டிமெண்ட்டே மாறி இருந்தது. அண்ட் காஸ்பியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா 12% ரீபவுண்ட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்தியாவுக்குள்ளார பணத்தை கொண்டு வரது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட USD INR வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆயிருந்தது. அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா $92.20 வரை இருந்த USD INR வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து $91.60 கிட்டத்தட்ட 60 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட்
அப்ரிஷியேட் ஆயிருந்தது. அண்ட் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் அப்ரிஷியேட் ஆகி $90.30 வரையும் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆயிருந்தது. ஸோ நேற்றுல க்ளோசிங்லேருந்து இன்னைக்கு கால்குலேட் பண்ணால் கிட்டத்தட்ட 90 பைசா ஒரு டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டைலாக மூவ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா அசட் கிளாஸஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாலட்டைலாக தான் மூவ் ஆகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இல்லைன்றதா தெரியுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா ஆக்சிஸ் கேபிட்டல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏசி கம்பெனிஸ்க்கு வந்து வரும் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதாவது வோல்டாஸ் ஏவல்ஸ் மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவான விஷயமா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்னினோ எஃபெக்ட்னால ஹீட் ஃப்ளேம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெப்ப அனல் காற்றெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட பயன்பாட்டை வந்து அதிகரிக்கும் அண்ட் இதனால் இவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து வருஷம் நடக்கிறதா, வெயில் காலம் வந்து அவங்களோட சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் நடக்கிறது தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சிஸ் கேபிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா 11% அளவுக்கு சேல்ஸ் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து மேசகன் டாக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சப்மரீன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு 6 சப்மரீன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 99,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷனே பார்த்தோம்னா 80,000 கோடி தான். அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட். அண்ட் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போயிட்டு இருக்கிற காரணமாக டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான அப்டேட்டாக தான் இருக்குது. அண்ட் எல்லா ஷேர் ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கம்பெனிஸ் பற்றி நிறைய முறை பேசியிருக்கோம். நீங்கள் டிஃபென்ஸ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இடிஎஃப்ஸில் போயிடுங்க. இண்டிவிஜுவல் ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்ன்றது தான் என்னோட கருத்து. அடுத்து செரா சானிடரி வேர் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது சபர்மதி கேஸ் கிட்டேருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் வாங்குறாங்க. நேற்று எப்படி குஜராத் கேஸ் வந்து அவங்களோட கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்கு சப்ளை பண்ணுமோ அவங்க கிட்ட நாங்கள் வந்து ஒத்துக்கிட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 50% மட்டும் சப்ளை பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சபர்மதி கேஸ் கிட்டேருந்து கேஸ் வாங்குறாங்க. அண்ட் சபர்மதி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 50% மட்டும் நாங்கள் சப்ளை பண்ணுறோங்க, ஏன்னா இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை காரணமானு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து அடி வாங்கியிருக்கு. இதுதான் இன்றைக்கான ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி ஓவர் நைட்டில் ஏதாவது வந்து அப்டேட் வருதான்னு சொல்லிட்டு. அடுத்து இன்றைக்கி எஃப்ஐடி டேட்டா வந்தோம்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆனோடனே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான செய்திகள். அண்ட் இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.